Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 51:12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். 51ஆம் சங்கீதம் ஒரு பாவ அறிக்கையின் சங்கீதம், தேவனோடு ஒப்புரவாக்கும் சங்கீதம். நீக்க வேண்டியதை நீக்கி செப்பனிட வேண்டியவைகளை செப்பனிட்டு தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு ஏற்ற ஒரு சங்கீதம். பாவ சோதனையில் விழுந்துவிட்டால் துவண்டு போய் அப்படியே உட்கார்ந்து விடக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்வை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது. மரம் தான் விழுந்த இடத்திலே கிடக்கும், ஆனால் நீதிமானோ 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊழியர் பாவத்தில் விழுந்து பிடிபட்ட போது பகிரங்கமாக 51ஆம் சங்கீதத்தை வாசித்து கண்ணீர் சிந்தி மக்களிடமும் விசுவாசிகளிடமும் சபையாரிடமும் மன்னிப்பு கேட்டார். அவர் தன்னை தாழ்த்திய விதம் உள்ளத்தை உருக்குகிறதாக இருந்தது. ஆனாலும் விழுந்த பின் அழுவதை பார்க்கிலும் ஆரம்பத்திலேயே பாவம் அணுகாதபடி விலக்கி காத்து அவ்வப்போது வாழ்க்கையை ஆராய்ந்து பரிசுத்தப்படுத்தி விட வேண்டும். தாவீது ஒரு பெரிய ராஜா, ஜனங்களை வழிநடத்தி செல்லும் தலைவர், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் பாவத்தில் விழுந்தபோது தன்னை தாழ்த்தி பாவ அறிக்கைக்காக 51ஆம் சங்கீதத்தை இயற்றினார். உங்கள் வாழ்க்கையிலே பாவங்கள் ரகசியமாய் உட்பிரவேசித்து விடும் பொழுது தாவீது கண்ணீரோடு அறிக்கை செய்திருந்தது போல பாவ அறிக்கை செய்து இரட்சண்ய சந்தோஷத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே, திரும்பவும் உம்முடைய மகிழ்ச்சியாலும் இரட்சண்யத்தின் சந்தோஷத்தாலும் என்னை நிரப்பும் என்று எவ்வளவு உருக்கத்தோடு கூட தாவீது ஜெபிக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். பாவத்தின் விளைவாக தாவீது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இழந்துவிட பிரியப்படவில்லை. உற்சாகமான ஆவியை இழந்துவிட பிரியப்படவில்லை. ஆகவே தன் பாவங்களை அறிக்கை செய்யும் போது, தேவனே, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று கதறி மன்றாடினார். இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை தாவீது சிந்தித்து பார்த்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் குற்றம் செய்தால் அவன் குற்ற நிவாரண பலியாக வெள்ளாட்டு கடாவையோ அல்லது இளங்காளையோ அல்லது புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தன் பாவ மன்னிப்புக்கென்று ஒரு பலியாட்டை தெரிந்து கொண்டு அதை பரிசுத்த ஸ்தலத்திலுள்ள பலிபீட தண்டை கொண்டு வருகிறான். தன் கைகளை அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் வைத்து தன் பாவத்தை எல்லாம் அதன் மேல் சுமத்துகிறான். பின்பு அந்த ஆடு பலிபீடத்தின் மேல் பலியிடப்படும். அந்த ஆட்டின் இரத்தத்தை ஆசாரியன் எடுத்து பாவம் செய்தவன் மேல் தெளிக்கிறான். அப்பொழுது அவன் பாவம் நீங்கி சுத்தமாகிறான். இது நியாய பிரமாணத்தின் காலத்தில் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளையா இருந்தது. ஆனால் பாவம் செய்த தாவீதின் கண்களோ ஆட்டுக்குட்டியின் பலிக்கு அப்பாலுள்ள ஒரு பலியை
பலியை நோக்கி பார்த்தது. அதுதான் கல்வாரி சிலுவையில் இயேசுவின் தியாக பலி. வெள்ளாட்டுக்குட்டி, காளை, புறாக்களை குறித்து சிந்தித்த அவர் தேவனை பார்த்து, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல என்று குறிப்பிடுவது நமக்கு ஆச்சரியமாய் இருக்கிறதல்லவா? ஒரு காலத்தில் தேவனுடைய இருதயத்துக்கேற்றவனாய் காணப்பட்ட தாவீது தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த நாட்களில் ஒன்றை அறிந்து கொண்டான். அது என்ன தெரியுமா? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்பதே அந்த இரகசியமாய் இருந்தது. பிரியமானவர்களே, மிருகத்தை கொண்டு வந்து பலிபீடத்தில் நொறுங்கச் செய்ய வைப்பதை பார்க்கிலும் மனஸ்தாபத்தோடு உடைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் வருவதையே கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கேதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாவம் ஒரு மனிதனுக்கு அற்ப சிற்றின்ப சந்தோஷங்களை கொண்டு வந்தாலும் அதன் விளைவுகளோ மகா வேதனையானவை. சில நிமிடங்கள் தாவீது மாற்றான் மனைவியாகிய பத்சேபாளிடம் விபச்சார சந்தோஷத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அதன் விளைவுகளும் சாபங்களும் எண்ணி பார்க்க முடியாத அளவு பயங்கரமானதாய் இருந்தன. அதைத் தொடர்ந்து பத்சேபாளின் கணவன் கொலை செய்யப்பட்டு கொலை பாதகங்களும் வந்து சேர்ந்தன. ஆனால் தாவீது எல்லாவற்றுக்குமாக மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்த போது கர்த்தர் தாவீதின் உள்ளத்தை கண்டு மனமிறங்கினார். இரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் கொடுத்தார். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் பொழுது நம் உள்ளத்தில் சந்தோஷம். இரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது சந்தோஷம். கர்த்தரை அப்பா பிதாவே என்று சொல்லும் பொழுது சந்தோஷம். தேவ பிரசன்னத்தை உணரும் பொழுது சந்தோஷம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்லுவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது சந்தோஷம். அற்ப பாவத்தின் நிமித்தம் இந்த மேன்மையான சந்தோஷங்களை நாம் ஒருபோதும் இழந்துவிடவே கூடாது. பிரியமானவர்களே, இரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது. இயேசு விலையேற பெற்ற இரட்சிப்பை தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். பரலோக தேவனின் விலைமதிப்பற்ற தியாகம் உங்களுடைய மீட்புக்கு வழி உண்டாக்கி இருக்கிறது. இப்படி இருக்க இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவீர்கள்? பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இன்று கர்த்தரிடம் கண்ணீரோடு உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட மெய் மனம் திரும்புதலுடனும் நொறுங்குண்ட இருதயத்துடனும் மண்டை நான் கிட்டி சேர்வேனாக. பாவ பழக்கங்களும் இச்சையான எண்ணங்களும் பொறாமையும் குறைபாடுகளும் நிறைந்த என் இருதயத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, தயவாய் என்னை கழுவியருளும். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை என் மீது ஊற்றி என்னை கழுவி புதிதாக்கும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்பும். புதிதான ஜீவனை சிருஷ்டியும். சுத்தமான ஜீவியத்தை தாரும். என் இருதயத்தை ஆண்டு கொள்ளும். இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும். எப்போதும் என்னோடு இருந்து என் வாழ்க்கையை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.